நடிகை கௌதமி ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டால் 100% வெற்றி பெறுவேன் என்று வெளிப்படையாக பேசியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணலில் அவர் இந்த நம்பிக்கையான கருத்தை தெரிவித்தார். தென்னிந்திய சினிமாவில் முக்கிய புள்ளியாக இருந்த கௌதமி, நடிகையிலிருந்து அரசியல்வாதியாக மாறிய நீண்ட பயணத்தை கொண்டவர். 1987 முதல் 1998 வரை தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வந்தார். நடிப்பு மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி நடிகை, தொகுப்பாளர், லைஃப் அகைன் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் மற்றும் ஆடை வடிவமைப்பாளர் என பல பரிமாணங்களை கொண்டவர். அவரது அரசியல் பயணம் 1997 இல் பாரதிய ஜனதா கட்சியில் எல்.கே. அத்வானி தலைமையில் தொடங்கியது. ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். 2017 இல் மீண்டும் பாஜகவில் இணைந்த அவர் 2021 இல் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு பாஜக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். அவர் ஒரு வருடம் ராஜபாளையத்தில் தங்கி களப்பணியில் ஈடுபட்டு வரவிருக்கும் தேர்தலுக்கான வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தினார். ஆனால் 2023 அக்டோபர் 23 அன்று கட்சி ஆதரவின்மை மற்றும் தனது சொத்துக்களை மோசடி செய்து ஒருவருக்கு மூத்த உறுப்பினர்கள் உதவியதாக கூறி பாஜகவிலிருந்து விலகினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில் தனக்கு உறுதியளிக்கப்பட்ட டிக்கெட் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டார். பாஜகவுடனான 25 ஆண்டுகால உறவுக்கு பிறகு பிப்ரவரி 2024 14 அன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். 2024 அக்டோபர் 21 அன்று அதிமுகவின் துணை பிரச்சார செயலாளராக நியமிக்கப்பட்டார். இது கட்சியின் தகவல் தொடர்பு கட்டமைப்பில் ஒரு முக்கிய பங்கு. ராஜபாளையம் குறித்த அவரது சமீபத்திய அறிக்கை தொகுதி மீதான அவரது தொடர்ச்சியான ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கிறது. கடந்த 7 ஆண்டுகளாக ராஜபாளையம் மக்களுடன் தொடர்பில் இருந்து வருவதாக குறிப்பிட்டார். இந்த நீண்டகால ஈடுபாடும் மக்களுக்கு சேவை செய்யும் தனது திறனில் உள்ள நம்பிக்கையும் அவரது வெற்றிக்கு காரணம். ராஜபாளையம் தொகுதியின் தேர்தல் வரலாற்றை பொறுத்தவரை 2021 இல் திமுகவின் எஸ். தங்கப்பாண்டியன் 74,158 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதிமுகவின் கே.டி. ராஜேந்திர பாலாஜியை 3,898 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். 2016 இல் திமுகவின் எஸ். தங்கப்பாண்டியனும் 2011 இல் அதிமுகவின் கே. கோபால்சாமியும் வெற்றி பெற்றனர். கௌதமியின் 100% வெற்றி உறுதி என்ற கூற்று அவரது வலுவான தன்னம்பிக்கையையும் அதிமுகவின் மூலோபாய திட்டமிடலையும் காட்டுகிறது. பிரபல நடிகையாக அவரது பின்னணி, பொதுமக்களின் அங்கீகாரம் மற்றும் ஈர்ப்பில் அவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நன்மையை கொடுக்கலாம். ராஜபாளையத்தில் அவர் செய்த கடந்த கால களப்பணிகள் உள்ளூர் வாக்காளர்களுக்கு ஒரு பரிச்சயமான முகமாக அவரை மாற்றியுள்ளது. அதிமுகவின் துணை பிரச்சார செயலாளராக அவரது நியமனம் கட்சியில் அவரது வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தையும் ஒரு வலுவான வேட்பாளராக அவரது திறனையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தமிழக அரசியல் களம் மிகவும் மாறும் தன்மை கொண்டது. பல்வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வர போட்டியிடுகின்றன. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்கள் முக்கியமானவை. வேட்பாளர் தேர்வு ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. ராஜபாளையம் குறித்து கௌதமியின் வெளிப்படையான பேச்சு ஆதரவை திரட்டவும் கட்சி தலைமைக்கு அழுத்தம் கொடுக்கவும் ஒரு மூலோபாய நடவடிக்கையாக இருக்கலாம். இது ஒரு நேரடி தேர்தல் சவாலை எதிர்கொள்ள அவர் தயாராக இருப்பதையும் குறிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தற்போது விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல்களை நடத்தி வருகிறார். கௌதமியும் தனது கோரிக்கையை அவரிடம் சமர்ப்பித்துள்ளார். கட்சியின் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என்ற அவரது அறிக்கை அவரது விசுவாசத்தை காட்டுகிறது. அதே நேரத்தில் அவரது வலுவான அபிலாஷைகளையும் வெளிப்படுத்துகிறது. கௌதமியின் இந்த வெளிப்படையான பேச்சு
தமிழக அரசியலில் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.